ஹலோ கைஸ், நான் உங்கள் பிவிஎஸ் குட்டி பேசிக்கிறேன். எனக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும், நம்ம கேமுக்குள்ள வந்து அந்த ஒராச்சி மாதிரி பண்டல் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா டிஃபீட்னே வந்து பார்த்திங்கன்னா 10க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து ஈஸியாக முடிக்கிறது, ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அதை டிஃபீட் வந்து அதிகமாக கூடுது, ஸோ குறையுது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஏன்ட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 டோக்கனுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா போகிறக்கு நம்ம சேனலில் அப்போ தான் புதுசாக பார்க்குறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிளேக் அனுப்பிச்சிக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறக்காமல் வந்து செக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டோக்கன் கொடுக்குறான்னு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ லாகிங் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 வந்து தரானுங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஆர் சிஎஸ் இந்த மாதிரி வந்து விளாண்டோன்னா ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 தரானுங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கார்ட்லையோ அப்படி இல்லைன்னா பிஆர்லையோ அந்த ஜுட்ஸு இருக்கும்ல, ஸோ அந்த ஜுட்ஸு மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 டேமேஜ் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு 10 வந்து பார்த்திங்கன்னா தரானுங்க. அதுவே வந்து பிஆரில் அப்படி இல்லைன்னா சிஎஸில் ஒரு 8 கில் அடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 10 தரானுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் கேம் விளாண்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா தரானுங்க. ஸோ அது போக இல்லாமல் பிஆர் ஒரு மேட்ச் போனால் ஒரு டோக்கன் தரானுங்க, சிஎஸ் ஒரு மேட்ச் போனால் ஒரு டோக்கன் தரானுங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒன் டே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம். 100 கிட்டனா அப்போ வந்து நம்மளால் வந்து ஒரு 4 சேலஞ்சு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா 4 சேலஞ்சு பண்ணலாம். ஸோ 25 டோக்கனாக வச்சு. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து 225 டோக்கனு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாள் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தேன். ஸோ அந்த சாட்டர்டே சண்டே லீவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு விளாண்டு வந்து சேர்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து தரானுங்க. ஸோ ஃபைனல் ஷாட் அனிமேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா MP40 கில் அடிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ சூப்பராக இருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ ரிவார்டு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டில். ஸோ அந்த டைட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து 3 தான் வரிசையாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 இது இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 3 இது லாக்கில் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ 9ஆம் தேதி மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து கீழே கிடக்கும். ஸோ எப்பயும் போல் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட் ஆனோடனையும் ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் அக்காட்ஸ்கி டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஈஸியாக எடுத்துட்டோமா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஒராச்சி மாதிரி பண்டில் எடுக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான டாஸ்க்காக இருக்குது. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 18-20க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து சேலஞ்ச் வந்து கம்மியான டைம் கம்மியான டோக்கனில் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து எந்த சேலஞ்சில் வந்து இருக்கீங்க, பெயினில் இருக்கீங்களா இல்லை மதரால் இருக்கீங்களா இல்லை நீங்கள் வந்து ஒராச்சி மாதிரி பண்டலை எடுத்துட்டீங்களான்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி எவ்வளோ சேலஞ்சிலேருந்து இருக்கீங்கன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் 5 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன். ஸோ டிஃபீட்னு வந்து வந்துருச்சா. ஸோ இப்போ சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயும் வந்து பார்த்திங்கன்னா ஊடல் தருவானுங்க. ஸோ இப்போயும் வந்து நான் டிஃபீட் ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 27% வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த ஸ்கோரு. ஸோ இப்போ என்னென்னா மறுபடியும் நம்ம வந்து ட்ரை அகைன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தோன்னா ஸோ நம்மகிட்ட இருக்க டோக்கன் போகும். ஸோ அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவுமே வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ண கொடுப்பானுங்க. ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து கொடுப்பானுங்க. ஸோ ஒரு சேலஞ்சுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட 221 டோக்கன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஸோ சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 27 வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா போகும்னு தெரியாது. ஸோ குறிப்பிட்ட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வாட்டி 5 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஸோ நம்ம இங்கே வந்து ஒன்றுமே வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ சும்மா வந்து பார்த்திங்கன்னா பிளாங்காக வந்து அப்படியே விட்டானுங்க. ஸோ எத்தனை சேலஞ்ச் வந்து போகலாம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7வது சேலஞ்ச் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபீட்னு வந்து வந்துருச்சு. ஸோ அடுத்த சேலஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக, ஸோ அதாவது நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் வந்து பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ அதே ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா 8 வந்து போட்டாச்சு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபீட்டு. ஸோ இப்போ 32 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ இன்னொரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை அகைன் வந்து பார்த்திங்கன்னா கேட்குது. ஸோ கடைசி வரை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இதுலேயும் வந்து டோக்கன் வந்து நான் முடிச்சிடுவானுங்களான்ட்டு எனக்கு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா பயம் வந்துடுச்சு. ஸோ ஏன்னா டைமண்ட் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிடுங்குறான்னு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம். ஆனால் இது ஃப்ரீயாக ஈவெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு பிடுங்குற ஈவெண்ட்டை அப்போ தான் வந்து பார்க்குறேன். ஸோ அடுத்த சேலஞ்சு 9th சேலஞ்சு வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபீட்டு. எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுத்தானுங்க. ஸோ அதை வச்சே நான் வந்து ஈஸியாக அது வந்துட்டேன். ஸோ இப்போ அடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலஞ்சு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து
10வதுன்னு நினைக்கிறேன், இனி 10 11 கிட்ட நினைக்கிறேன். ஸோ அவ்வளோக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இதுலையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரை மாற்றி பார்க்கலான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டேன். ஸோ ஏன்னா இதில் இருக்கிற டோக்கனே வந்து பார்த்தீங்கன்னா பிடிங்கி விட்டாங்கன்னா போச்சு. ஸோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ யூஸ் பண்ணாத கேரக்டர் எங்கே இருக்குது. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருவோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது குட் பண்ணானு பார்ப்போம். ஸோ அப்படி கேரக்டர் ஏதாவது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி பார்க்கலாமான்ட்டு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இந்த கேரக்டர் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ கெல்லி மாதிரி தான் இருக்குது. ஸோ கெல்லி கேரக்டர் தான் போல். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 151 டோக்கனுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலஞ்சுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ கோடு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11வது சேலஞ்சு டிஃபிட்டு அருமை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயெலாம் ஒன்று போயாமல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 40% வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அந்த சக்ஸஸ் ரேட்டு. ஸோ ட்ரை ஒன் மோர் டைம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை வாட்டிலாம் ட்ரை பண்ணுறது? ஐயோ நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கிறாங்க. இப்போல்லாம் 200லேருந்து 100 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி மாதிரி பண்டல் வந்து பார்க்குறோம். ஸோ நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வந்து அந்த ஃபேண்ட்டு மட்டும்தான் கீழே வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகுது. ஸோ மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா பண்டல் ஃப்ரீயாக கொடுக்குறது செம ஒர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேலஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்கலாம். எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா தரானுங்கன்னு தெரியல. ஸோ 12வது சேலஞ்சு. ஸோ அதுலேயும் வந்து டிஃபீட்டாக அருமை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 43 சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு. ஸோ இது கடைசின்னு நினைக்கிறேன். ஸோ இது போட்டால் அடுத்து வந்து ஏறிடும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 13வது சேலஞ்சு அப்படியே மறுபடியும் டிஃபீட்டா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கொடுத்துருக்கானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 100 ஆகணுமோ அந்த சக்ஸஸ் ரேட்டு, அப்படி என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா தெரில. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14வது சேலஞ்சு. ஸோ போடு 14வது சேலஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த பெயினோட இதுவே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அப்பா எவ்வளோ நேரம் எவ்வளோ டோக்கனுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அழைச்சிட்டானுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பீன் வந்து ஏதோ வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ அப்புறம் வந்து என்றைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணேன், எத்தனாவது சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணேன்னு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதராவோட பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒபிட்டோ. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஈவெண்ட் வந்து முடிச்சோம்னா இதில் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5 கொடுத்துருக்கானுங்க. ஸோ எனக்கு அந்த பெயினுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 43 46 கிட்ட போன வரைக்கும் தான் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இதுக்கு வந்து எப்படி ஆக போகுதுன்னு வந்து தெரில. ஸோ 8% வந்து ஏறி இருக்கா? ஆமாம், 8% கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் கிட்டத்தட்ட முடிச்சுட்டானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சேலஞ்சு. ஸோ கொடுத்துருங்களா? டிஃபெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஏமாற்றி விட்டானுங்க. இதுக்கு ஃப்ரீயும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. ஃப்ரீ ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரியாக வந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஒரு 4 எனக்கு ஒரு 4 வாட்டி 5 வாட்டி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அந்த ஃப்ரீ சேலஞ்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஐடியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு நூப் ஐடி, அந்த நூப் ஐடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் வந்து சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போய் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு நூப் ஐடி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இட்டாச்சியோட பண்டல் வச்சு இட்டாச்சி அந்த டோக்கன் தராங்களே, ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பின் பண்ணலாம், ஏதாவது வந்து லக்கில் வந்து கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணேன். ஸோ அது லக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. அந்த ட்ரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறேன். ஸோ இதில் கிடைக்கிற அந்த 10 டோக்கனை வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இட்டாச்சி பண்டல் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படின்னு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஸோ இந்த வவுச்சர் வந்து யாராவது வச்சுருக்கீங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் வச்சுருக்கீங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு ஸோ அடுத்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் அதை எப்படி எடுக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது 9வது சேலஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பரவாயில்ல, இது வந்து பார்த்திங்கன்னா 9லேயே முடிச்சிருந்துச்சா. ஸோ டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ எடுத்து வந்து வச்சுருக்கேன் அந்த ட்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒபிட்டோடச்சி அந்த ஊராட்சி மாரோட பண்டல் வந்து எப்படி இருக்கிறதுன்ட்டு. ஸோ இது வரையும் பார்த்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் விளைக்கணும் நினச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை.